Hello guys, welcome back to our channel. ஸோ எங்களோட டார்செட் ட்ரிப்போட தேர்ட் டே அண்ட் ஃபைனல் டேயில் வந்து நாங்கள் எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து எங்கள் ஹோஸ்ட் சொன்னாங்க லைம் ரெகிஸ் பீச் விசிட் பண்ணுங்கள், இட்ஸ் அ மஸ்ட் விசிட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்கலாம் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண பிளேஸ் வந்து வார் ஃபார்ம். அங்கேருந்து 1.5 hours டிரைவில் வந்து இந்த லைம் ரெகிஸ் பீச் இருக்குது. நாங்கள் அந்த பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷலாக நாங்கள் அப்சர்வ் பண்ணோன்னா, இந்த பீச்சோட ஷோரில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்தது, காஃபி ஷாப்ஸ் நிறைய இருந்தது, ஐஸ்கிரீம் பார்லர்ஸ், ஹோம்மேட் ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் நிறைய இருந்தது, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஸோ இது மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஸோ அதுவே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக. அண்ட் அதர் திங் வந்து நாங்கள் இங்கே நிறைய லோக்கல்ஸ் தான் நிறைய பேர் பார்த்தோம். நாங்கள் போன பீச் வந்து லல்வத்கோ ஆகட்டும் இல்லை டர்டாரோ ஆகட்டும், அங்கே வந்து நிறைய ஏஷியன்ஸ் இருந்தாங்க, இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த பீச் வந்து அவ்வளோ பெருசாக யாருக்கும் தெரியல. ஸோ அதனால் வந்து நிறைய லோக்கல்ஸ் தான் இங்கே ஃபுல்லாகவே இருந்தாங்க. அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பிளேஸில். அப்புறம் லைம் ரெகிஸில் வந்து மெயின் அட்ராக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் கிட்ஸ் தான். ஸோ இங்கே கிட்ஸ்க்கு வந்து நிறைய ப்ளே ஏரியாஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆர்கேட் கேமிங்லாம் இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எல்லா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நாங்களும் போய் ட்ரை பண்ணோம், இந்த கேம்ஸ்லாம் போய் நாங்களும் விளையாடி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்தது, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ இது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் ப்ளே பண்ணுற ஒவ்வொரு கேமுக்கும் நீங்கள் வின் பண்ணுறதை பொறுத்து ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது டிக்கெட் மாதிரி வரும். அந்த டிக்கெட் எடுத்துமே நீங்கள் வெண்டிங் மிஷினில் போட்டிங்கன்னா அது ஒரு பில் மாதிரி பிரிண்ட் பண்ணும். அதை கொண்டு போய் நீங்கள் கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிஃப்ட் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட்டில் நாங்கள் வந்து ஒரு மிட்டாய் தான் செலக்ட் பண்ண முடிஞ்சது. அப்புறம் வேறு என்ன ஸ்பெஷல் இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா வந்து லைம் ரெகிஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ இங்கே ஹோம்மேட் பேக்கரிஸ் இருந்தது. ஸோ அந்த பேக்கரிஸ்லாம் என்ன ஸ்பெஷலாக இருந்ததுன்னா வந்து பேஸ்ட்ரிஸு, டெசர்ட்ஸு, ஸோ எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் வந்து அவங்களோட லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து இங்கே வாங்கிட்டு அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு பீச்சில் உட்காந்து பீச் வியூவோட உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ நாங்களும் எங்களோட லஞ்ச் நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். இங்கே வாங்கிட்டு அப்புறம் பீச்சுக்கு போய்ட்டு உட்காந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சில ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதனாலேயே வந்து அது இன்னும் கொஞ்சம் டெலிஷியஸாக இருந்தது. அண்ட் கரெக்டாக லஞ்ச் டைம் இப்போ 1 o'clock அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து க்ரௌடடாக இருக்கும். ஸோ வந்து இன்னும் டைம் ஆகும் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆர்டர் வரத்துக்கு. ஸோ நீங்கள் ப்ரீயராக போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பீச்சில் ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஒன் பார்ட் ஆஃப் த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷிங் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஃபேமிலிஸ்லாம் அவங்க கிட்ஸோட வந்து ஜாலியாக ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பீச்சில். ஸோ அந்த வாலில் வந்து நீங்கள் நடந்து போனீங்கன்னா வந்து சம் பார்ட் ஆஃப் த பீச் இருக்குது நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ அங்கேருந்து வியூ வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. பட் ஆனால் ரொம்ப விண்டியாக இருந்தது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம அது மேலே நடக்கணும். வால் கொஞ்சம் பிரெத்து திக்னஸ்லாம் நல்லா பெருசாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து டைரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி தான். அண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அது ரொம்ப டீப்பாக தான் இருக்கும். ஸோ ஆனால் நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கும். ஸோ நீங்கள் கிட்ஸோடலாம் போனீங்கன்னா வந்து அந்த வால் மேலே நடக்க கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் தான். ஏன்னா வந்து ஃபுல்லாக விண்ட் அடிக்கும். அண்ட் ஸோ இது ரிஸ்க்கு தான். கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் டார்செட் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைம் ரெகிஸ் பீச்சை விசிட் பண்ணுங்கள். மஸ்ட் விசிட். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அந்த பீச்சில். அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஆல்சோ கைஸ், நீங்கள் எங்களோட டார்செட் Day 1 and Day 2 வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் போடுறேன். அதுவும் செக் அவுட் பண்ணுங்கள். டார்செட் Day 1 and Day 2 வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.